நம்ம இது பனை ஓலை, ஈச்சம் ஓலை, தென்னை ஓலை இதெல்லாம் பண்ணலாம். நான் பார்சல் டேப்பில் அந்த கையில் கட்டுற வாட்சி, அதே மாதிரி சைக்கிள், அதே மாதிரி பாம்பு இது மாதிரி வர மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். அது மாதிரி பண்ணி பார்க்குறேன். இப்போ முதல்ல பாம்பு மாதிரி அந்த பண்ணுறேன். இது மாதிரி ஒரு விட்டு இந்த சைஸ் அளவுக்கு, இந்த சைஸ் அளவுக்கு 3 மடங்கு வெட்டி இதை வெட்டியிருக்கேன் நான். இதை இப்போ மடக்கி இது மாதிரி மடக்குங்க. இதை முதல்ல வச்சுருங்க, இப்படி மடக்குங்க. இது செகண்ட் இப்படி மடக்குங்க, தேர்டு இது மடக்குங்க. இப்போ இதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு ரவுண்டு அப்படியே இதை போட்டு இழுத்துருங்க. தென்னை ஓலை, பனை ஓலை எல்லாம் ஈஸியாக வரும். அதில் பண்ணிங்கன்னா புதுசில் பண்ணுறதுக்கு அது மாதிரி பண்ணலாம். நான் பார்சல் டேப்பில் பண்ணுறேன். இது மாதிரி பண்ணிங்க. இது மாதிரி உங்களுக்கு பிரியிற மாதிரி இருந்தால் இன்னொரு வாட்டி கூட நுழைச்சி எடுத்துங்க. நான் அப்படியே பிரியாதுன்ற நான் இதில் பண்ணுறேன். நான் இது திரும்ப ஒரு ரவுண்டு போடணும். இந்த விரல் நடைகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இல்லைன்னா வேற எங்கன்னா வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும், வச்சுக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டுங்க. நான் விரல் நுழைகிற மாதிரி வச்சிருக்கேன். அதே மாதிரி இதையே இப்படி திருப்பி வளைச்சி இதுலேயே கோருங்க. இது மாதிரி வரும். இது மாதிரி வரும். இது மாதிரி ரவுண்டு ஃபர்ஸ்ட் பண்ணணும், இது செகண்ட் பண்ணிக்கோ. திரும்ப அதே மாதிரி இந்த பக்கமும் உள்ள கொடுத்து வாங்குங்க. இப்போ 2 பக்கமும் வந்திருக்கு. இப்போ பாம்பு மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இதை இதோட லென்த்து இதில் பிடிக்காது. இதில் இப்படி மடக்குங்க, இப்படி மடக்குங்க, இப்படி மடக்குங்க. இப்படி வச்சுட்டு இதை அப்படியே லாக் பண்ணணும். நம்ம இது பண்ணியாச்சு. இது மாதிரி கூம்பாப்பா இருக்கு. இது விரல்ல மாட்டிக்கலாம். இது ஓப்பன் பண்ணோம்னா பாம்பு மாதிரி வரும் உங்களுக்கு. அதை தென்னை ஓலையில் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ண உடனே பிஸ்ன்னு வெளியே வரும். இது மடங்கி இருக்கவே வரல. இது மடக்குங்க, மடக்கிட்டு இது மடக்குங்க, மடக்கிட்டு இதை இது மாதிரி பண்ணியாச்சு. இப்போ சின்னதாக விரல் அளவுக்கு ரிங் ஒன்று போட்டுக்கணும். சைஸ்க்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். சின்னதாக போடுறேன் நான். இப்போ இந்த வாரத்தில் இப்படி பண்ணுங்க. திரும்ப இதுக்குள்ள நுழைங்க. இது 2 ஈவனாக இருக்கா பார்த்துங்க. பார்த்துட்டு இது உள்ள நுழைச்சிட்டுங்க. இந்த ரிங்கு எவ்வளோ உங்களுக்கு சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு குறிக்கினே தள்ளணும்னா குறிக்கினே வந்துடும். இப்போ இது விரலில் போட்டுக்கலாம். இது மாதிரி இப்போ தென்னை ஓலையில், பனை ஓலையில் பண்ணலாம். இது இப்போ பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள், பயன்பெறுங்க. எடுத்துக்கலாம்.
தென்னை ஓலை பண்ணீங்கன்னா ஸ்டிப்பாக நிற்கும். இது இது பார்சல் ஒயர் கூட நைஸான பார்சல் ஒயராக தான் நிற்கும். இது ரஃப்பாக இருக்கிறதுனால நிற்க மாட்டேங்குது. இது மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரவுண்ட் ஷேப் வச்சுங்க. இன்னொன்று அப்படியே கட் பண்ணிங்க. அந்த இன்னொரு வீலும் இது ஃப்ரண்ட் வீலு. இந்த 2 வீலும் ஒரே சைஸ்க்கு பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் சரியாக்கா? இது மாதிரி ஒன்றும் கட் பண்ணிக்கோங்க. இது சீட்டு. சீட்டு, இது பெடல். சைக்கிள் மாதிரி ஷோ மாதிரி தென்னை ஓலையெல்லாம் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். பனை ஓலையில் பண்ணலாம், தென்னை ஓலையில் பண்ணலாம். சைக்கிள் தென்னை ஓலை பனை ஓலை என்ன செய்யலாம் நல்லாயிருக்கும். நான் இப்போ பார்சல் டேப்பில் செய்கிறேன். ஒரு 2 ஒயர் வேணும். அது பாம்பு மாதிரி செய்யறதுக்காக, அந்த ஃபங்க்ஷன் டைம்லாம் பந்தலில் கட்டுறதுக்காக பண்ணுற மாதிரி. தென்னங்குருத்தில் செஞ்சால் நான் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். எல்லோ கலரில் ஜம்முன்னு இருக்கும். இது மாதிரி 2 எடுத்து 2ஆக மடக்கணும். சாரி, ஒன்றே போதும். அதுக்கு பண்ணி இதை இப்படி மடக்குங்க, இதை இப்படி மடக்குங்க. அப்படி மாற்றி மாற்றி மடக்கினே வரணும். இது மாற்றி மாற்றி மடக்கிங்க. இதை முதல்ல இருக்குங்க, அப்புறம் இது மேலே போங்க, இது மேலே வாங்க. இது மாதிரி வரணுன்னே இருக்கும். பண்ணுங்க, இது பண்ணுங்க. அப்படியே மேலே மேலே இது ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணுங்க, செகண்ட் இது பண்ணுங்க, அதே மாதிரி இது பண்ணுங்க. மாற்றி மாற்றி இப்படியே பண்ணினே வந்தீங்கன்னா அப்படியே பின்னல் மாதிரி அப்படியே பாம்பு மாதிரி வரும். இது மாதிரி அப்படியே வரும். நம்ம எவ்வளோ அந்த தென்னை ஓலைன்னா நீட்டமாக இருக்கும், அதே அந்த அளவுக்கு எல்லோ கலரில் செய்யணும். நல்லா அந்த ஃபங்க்ஷன் டைமில் பந்தலில் இந்த விசேஷத்தில் கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி மாற்றி மாற்றி பின்னினே வாங்க. பின்னினே வந்து கடைசியில் முடி போட்டிங்கன்னா அது தென்னை ஓலைன்னா அங்கே அகலமாக இருக்கும், இங்கே பூரா வரும். பார்க்கறதுக்கு அந்த பாம்போட வால் மாதிரி அழகாக இருக்கும். இப்படி போட்டு கடைசியில் இது 2 முடி தென்னை ஓலைன்னா பூரா மெலிசாக்கும். இப்படி முடி போட்டால் தெரியாது. முடி போட்டாச்சு. இது மாதிரி பின்னல் மாதிரி இருக்கும், பாம்பு மாதிரி இருக்கும். இதை தோரணம் மாதிரி அப்படியே ஃபங்க்ஷன் டைமில் தோரணமாக கட்டி இது பண்ணலாம். நம்ம சேனலில் இது போட்டிருக்கேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள்.